அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹூட்ஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஹூட்ஸ் ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு அலாஸ்கன் ட்ரைப்ல இருந்து இந்த வார்த்தை வந்திருக்கும். ஓகேவா? அலாஸ்கன் ட்ரைப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஹூட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் அங்கிருந்து தான் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஹூச்சிகன் சம்திங் வரும். ஓகேவா? ஸோ அலாஸ்கன் ட்ரைப்ல இருந்து வந்த வார்த்தை தான் அது. ஹூட்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராங்கான லிக்கர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த கள்ளச்சாராயம் சம்பவம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த கள்ளச்சாராயம் சம்பவம் கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கும். நேற்று பார்த்துருப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருந்துச்சு, அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபர் குழு அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நபர் குழு. ஓகேவா? ஒருத்தர் மட்டும் தான் அந்த விசாரணை ஆணையம்ல இருக்க போறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோகுல் தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் அவர்கள் தலைமையில ஒரு ஒன் மேன் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி பார்த்தோம்னா நமக்கு 3 மாசத்துக்குள்ள இதை பத்தின ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கமிட்டியோட மேண்டேட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸா பார்க்குறோம். கமிட்டிஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த வகையில கோகுல்தாஸ் ஆணையம் அப்படிங்கிறது எதனுடைய தொடர்புட்ட ரிலேட் ஆகி வருது, தொடர்புடையது அப்படின்றத கேட்கலாம் நமக்கு. ஏன்னா சமீபத்தில் சந்துரு ஆணையம் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அது இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கோகுல்தாஸ் ஆணையம் அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கள்ளச்சாராயம் சம்பவத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஆணையம் தான் கோகுல்தாஸ் ஆணையம். சரிங்களா? ஸோ அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா பாட்னா ஹைகோர்ட் பத்தி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாட்னா ஹைகோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் 65% கோட்டா இன் பீகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் போன வருஷம் பீகார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா? என்னன்னு சொல்றோம், நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தான் கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ முன்னாடி பார்த்துருப்போம் கேஸ்ட் சென்சஸ் வந்தப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத பீகார் வந்து முதல்ல எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவிலே முதல் மாநிலமா எடுக்கிறாங்க பீகார். ஸோ அந்த கேஸ்ட் சென்சஸோட அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா அந்த மாநிலத்தில் 50% அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு இருந்திருக்கும். அதை 65% மாத்துறாங்க. ஓகேவா? 50% இருந்த ரிசர்வேஷனை 65% மாத்துறாங்க. ஸோ இந்த 65% போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாட்னா ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்குடைய தீர்ப்பை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாட்னா ஹைகோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் 65% கோட்டா இன் பீகார். ஸ்ட்ரைக்ஸ் டவுன் அப்படின்னா கேன்சல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 65% இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த அரசாணையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை எதிர்த்து பீகார் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீகாரோட துணை முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இதை எதிர்த்து இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போக போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்க்குற 2 இம்பார்ட்டன்டான நியூஸா இருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டைரக்டா எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த நிகழ்வை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குட் கவர்னன்ஸ்னா என்னன்றதை சொல்றாங்க. ஓகேவா? தமிழகத்தில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. குட் கவர்னன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கீப்பிங் த ரொட்டீன் கோயிங் பட் ஆல்சோ அபவுட் ஆன்டிசிபேட்டிங் அப்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு நல்ல முறையில் அரசாங்கம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம்னா ரொட்டீனா நடக்க வேண்டிய செயல்கள் கரெக்டாக நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே கணிக்கிறதுலையும் குட் கவர்னன்ஸ் அடங்கி இருக்கு, நல்ல அரசாங்கம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொட்டீன் மட்டும் இல்லாம அப்டிகல்ஸை வந்து ஆன்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கவர்னன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது எழுதுறப்போ. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஒரு கள்ளச்சாராயம் சம்பவத்தை வந்து எதிர்பார்த்து அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போன வருஷமே இந்த நார்த் தமிழ்நாடு பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த கள்ளச்சாராய வழக்குகள் அப்படிங்கிறது அதிகமாக பதிவாயிருக்கு, இறப்புகள் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ அப்போவே அரசாங்கம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. அப்படின்னா இந்த மெத்தனாலை பேஸ் பண்ணி தான் நம்ம கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தனால் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? மெத்தனால் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க, இந்த ஃபைபர் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து நமக்கு இந்த மெத்தனால் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. ஸோ இங்கிருந்து தான் மெத்தனால் பல்க் குவான்டிட்டிஸ்ல இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு போறப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து கள்ளச்சாராயமா காய்ச்ச ஆரம்பிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தனாலோட
இந்த ஒரு லீக் ஆகிற விஷயத்தை வந்து அரசாங்கம் தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் கேட்டாலும் அதே தான் சொல்றாங்க. மெத்தனால் அப்படிங்கிறது ரெகுலராகவும், இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரெகுலராகவும் சீப்பாகவும் கிடைக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய அந்த மதுபானத்தோடைய விலை அப்படிங்கிறது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உயர்த்திட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாத இந்த தினக்கூலியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப டாஸ்மாக் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான இந்த கள்ளச்சாராயத்தினால உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கமே லோ காஸ்ட்ல இந்த லிக்கர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும், நமக்கு ரேட் எல்லாம் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த லோ காஸ்ட்ல வந்து லிக்கரை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மக்கள் வந்து தினசரி வேலை செய்யறவங்க இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் சார்ந்த விஷயங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ பார்த்தோம்னா அது விலை உயர உயர கள்ளச்சாராயம் நோக்கி மக்கள் நகர்றாங்க அப்படிங்கிறத அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஆர்டிகல்ல நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெத்தனாலோட சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்றாங்க. ஸோ இந்த மெத்தனால் சப்ளை அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லீக்கேஜஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து அரசாங்கம் முன்னாடியே எடுத்துக்கணும். அதை தவறி விட்டுட்டாங்க. அதனால தான் இப்படி ஒரு ட்ராஜடி அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்குன்றதை சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகலில் பார்க்குறோம். மற்றபடி மெத்தனாலோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஐ மீன் மெத்தனால் கன்சம்ஷனால நமக்கு என்ன ஆகும், இந்த கள்ளச்சாராயத்தினால நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத அதர் பேப்பர்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெத்தனால் அப்படிங்கிறத நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். பெயிண்ட், ஃபேப்ரிக் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 மில்லி வந்து நம்ம லிக்கர்ல பயன்படுத்தினாலே நமக்கு வந்து பிளைண்ட்னஸ் வந்துடும். ஓகேவா? 10 மில்லி இதை குடிச்சாலே நமக்கு பிளைண்ட்னஸ் வந்துடும். இதுவே இந்த அளவு 40 மில்லி போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? ஸோ அந்த கரெக்டா அந்த ஃபெர்மெண்டேஷன் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணாலுமே உயிரிழப்பு அப்படிங்கிறத நமக்கு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சரியான முறையில் பண்ணாமல் விட்டாலும் இல்லை கரெக்டாகவே பண்ணாலுமே இந்த டெத் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பாசிபிலிட்டியாக தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ மற்றபடி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தனால் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள போனோடனே ஃபார்மாலிட்டிகைடாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபார்மாலிட்டிகைடாக மாறுது. அதுக்கப்புறமா இது நம்மளோட உடம்புல ரியாக்ட் ஆகி ஃபோமிக் ஆசிடா மாறுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஃபோமிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் பிளைண்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு உறுப்புகளா பாதிக்கப்பட்டு நமக்கு உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதனாலதான் மெத்தனால் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றது இல்லை. எத்தனால் அப்படிங்கிறத நம்ம அரசு மதுபான கடைகள்ல எத்தனால தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே லிக்கர் அப்படின்னாலே எத்தனால் தான் யூஸ் பண்றோம். மெத்தனால்ல இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கனால தான். ஓகேவா? இன்னமும் சொல்ல போனா நமக்கு இந்த மெத்தனால் அப்படிங்கிற சப்ளை இருக்கனால தான் இந்த ஒரு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்ளையை கண்ட்ரோல் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். மெத்தனால் சப்ளை அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு கரெக்டான ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? அரசாங்கத்தோட இந்த போலீஸ் மாதிரியான அமைப்புகள் கிட்ட இருந்து நமக்கு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதான் நமக்கு இந்த கள்ளச்சாராயம் இதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நம்ம தடுக்க முடியும். சோ நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், நேத்து பார்த்துட்டு நம்ம இந்த மதுவிலக்கு அப்படிங்கறத நம்ம முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னா, மதுவிலக்கு அப்படிங்கறத முற்றிலும் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களை ஒழிக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு சைடு மதுவிலக்கு அப்படிங்கறத கொண்டு வந்துட்டு இன்னொரு சைடு கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அந்த மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவே இல்லாம போயிடும். சரிங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான இந்த விஷயங்கள்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். சரிங்களா? சோ அதுதான் நம்ம இந்த ஆர்டிகல்ல பாக்குறோம். மற்றபடி பார்த்தோம்னா, ஸோ ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்களை பார்த்தோம்னா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ப்ரோடெம் ஸ்பீக்கர் அதாவது ஒரு டெம்பரவரி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்த்ருஹரி மாத்தப் அப்படிங்கிறவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்த்ருஹரி மாத்தப் இந்த பேரு ரொம்ப முக்கியம். சரிங்களா? பர்த்ருஹரி மாத்தப் அவரு தான் 18வது லோக்சபாவோட தற்காலிக சபாநாயகர், ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப இவரு
எங்கிருந்து எம்பி ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவை சேர்ந்த கட்டக் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 7வது முறையா வந்து எம்பி ஆயிருக்கார். ஓகேவா? ஸோ இதுல முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிஸ், புதுசா எம்பிஸ் எல்லாரும் வந்திருப்பாங்களா, 543 பேர் இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாருன்னா இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் தான். பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கறத நடத்துவார். ஓகேவா? சோ இவர் ஃபர்ஸ்ட் இவர் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் எலெக்ட் ஆகி வருவாரு. அது வரைக்கும் அந்த அவையோட சபாநாயகரா யார் இருப்பார்னா இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் வந்து இருப்பார். ஓகேங்களா? அப்ப இவருடைய முக்கியமான 2 பணிகள் என்ன? எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதும் ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்துறதும் தான் இவருடைய முக்கியமான பணிகள். இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 95ல 1. ஓகேவா? இந்த ஆர்டிகல்ல தான் நமக்கு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ இதுல நம்ம நோட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னா அந்த 543 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 543 பேர்ல வயசான நம்பர் தான், அதாவது ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? 543 பேர்ல ஓல்டஸ்ட் மெம்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோடம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஆனா இப்போ அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது மாறி இருக்கு. இது வந்து காலங்காலமா பின்பற்றப்பட்டு வந்த ஒரு நடைமுறை. ஆனா இப்போ அந்த நடைமுறை மாறி இருக்கு. ஓகேவா? என்னன்னா இந்த லோக்சபால 18வது லோக்சபால ஓல்டஸ்ட் மெம்பரா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 முறை எம்பியா இருந்த கொடிக்குனில் சுரேஷ் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? காங்கிரஸ் சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ஓல்டஸ்ட் மெம்பரா இருக்காரு. இருந்தாலும் பர்த்ருஹரி மாத்தப் அப்படிங்கிறவங்கள தான் பிரசிடென்ட் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா நம்ம சொன்ன இந்த ஆர்டிகல் 95(1) இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அவருடைய ஃபங்க்ஷன்ஸ். ஒன்னு ஸ்பீக்கர் எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. அடுத்தது ஸ்பீக்கர் எலெக்ஷன் ஆர்டிகல் 95ல 1 அண்ட் தென் அந்த பேர் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல US set to train Indian astronauts at NASA Center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிளான ஒரு நியூஸ் தான். இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. அதாவது NASA ட்ரெயின் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம இன்டர்நேஷனல்